विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. அஜ்ஞானத்துல அஜ்ஞானவாதம் அனைர்வச்சனீயத்துவ லட்சணம் சொல்லியாச்சு. இதுக்கு பிரமாணம் சொல்லும் பொழுது இப்பொழுது அர்த்தாபத்தி பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சச்சேன்ன பாத்தியேத அசச்சேன்ன பிரதீயேத அப்படின்னு சொல்லி இது இந்த சுத்தி ரஜதாதிகள்லாம் காணப்படுகிறது இருக்குன்னு நினைச்சுட்டு அதை எதுக்கிறதுக்காக பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது பிரதீதமாக இருக்கு, அதனால அசத்து இல்லை. அதே சமயத்துல சுத்தியாதி ஞானங்கள் வந்ததுமே பாதிதமாகிறது. ஆகையால் சத்துன்னு சொல்ல முடியல. ஆகையால் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சதத்துத்தா இருக்க முடியாது. ஆகையால் அனிர்வச்சனீயம் அப்படின்னு இந்த இடத்துல சாதி பாதம் ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் தனித்தனி அர்த்தாபத்திகள், ஒரே அர்த்தாபத்தி இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த அசத்துங்கிறது தோணவே இல்லைன்னா அசத் வைலட்சண்ய ஞானமோ அசத் பிரதீதமோ அசத் ஞானமோ அசத்துங்கிற விவகாரங்களோ இவைகள்லாம் வராது அப்படின்னு கேட்கிறார். அந்த விவகாராதிகள்லாம் வராதுங்கிறதுக்காக இவர்னு சொன்னார். பிரதீதி இல்லாத போனாலும் அசன்றுங்கம் என்கிற விகல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாம் பொருந்தும் அப்படின்னு அசத் பேதம், இது அசத்தை விட வேறானது அப்படிங்கிறதும், அசத்துங்கிறது விவகாரம் பண்றதோ அசத் பிரதீதியோ இவர்கள்லாம் எப்படி வரலாம் அப்படின்னா விகல்பாட்சிய விருத்தியினால வரலாம் அப்படின்னு சொல்ற. இந்த விகல்பாட்சிய விருத்தின்னு என்னதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா விகல்பம் நம்ம சொல்லிட்டே இருந்தா விகல்பம்னா இதுவா அதுவான்னு விகல்பம் பண்றதுங்கிறது ஒரு சந்தர்ப்பம் அப்படி வந்துடும். அந்த விகல்பம் இல்லை இங்க. இங்க விகல்பம்னு சொன்னா ஒரு விதமான விருத்தி, நம்ம மனசுல பல விருத்திகள் ஏற்படுறது. அந்த விருத்திகள்ல விகல்பாட்சிய விருத்தி உண்டு. விருத்தின்னு என்னது அப்படின்னா மென்டல் மாடிஃபிகேஷன், மனசானது மாறுகிறது. பிரத்யட்ச சாதாரணமா பிரமாண விகல்ப பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதய அப்படின்னு 5 விதமான ஒரு விருத்திகளை நமக்கு சொல்லியிருக்கார் யோகசாஸ்திரம். பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. இந்த விகல்ப விருத்திங்கிறது அதுல ஒன்னாக இருக்கு. இப்ப பிரமாண விருத்தின்னு பார்ப்போம். குடம் இருக்கு, குடத்தை பார்த்த மாத்திரத்தினால் நமக்கு இது குடம்ங்கிற ஞானம் வருது. அந்த ஞானம் வர்றதுக்காக என்ன ஆச்சு? மனசு குடமாக மாறி இருக்குன்னு சொல்றோம். ஏன் குடமாக மாறணும் அப்படின்னு சொன்ன அப்பதான் குடம் முழுக்க நமக்கு தெரியும். மனசு மாறி குடத்தை வியாபிச்சு இருக்கிற காலத்துல இது குடம் என்று நமக்கு தெரியும். அதனாலதான் குடத்தை பார்த்த பிறகு, குடம் போன பிறகும் நம்ம அந்த குடம் இருக்குன்னு நினைக்கிறோம். நினைக்கிறோம்னா இந்த மனசுல அந்த குடத்தினுடைய இம்ப்ரெஷன், சூட்சமான ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனை ஏற்படணும்னு இந்த மனசு அந்த குடத்தோட சம்பந்தம் இருக்கணும். அப்பதான் அந்த மனசுல வாசனை வரும். எதுக்கோ சம்பந்தம் வந்து எதுல இம்ப்ரெஷன் வருமோ அப்ப மனசுக்கும் அந்த குடத்துக்கும் சம்பந்தம் வரணும். அது என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா உருத்திகிருத சம்பந்தம்னு சொல்லும். மனசானது கண் வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு சென்று குடம் எந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பாக மாறி இருக்கு. அதனாலதான் குடத்தை எடுத்துன்னு போற பிறகும் இந்த குடம் இப்படி இருக்கு, வயர் பெருத்து இருந்தது, கழுத்து குறிஞ்சி இருந்தது, இதுக்கு கீழே இப்படி இருந்தது, இந்த டிசைன் இருந்தது, இந்த கலர்ல இருந்து இவைகளை நம்ம சொல்றோம்.
அப்படின்னு என்ன, இந்த மனசானது இந்த குடத்தோட சம்பந்தப்பட்ட குடம் இருக்கிற இடம் பர்யந்தம் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பந்தம் என்னன்னா விருத்திகிருத்த சம்பந்தம் கடைசியில என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த குடமானது நம்ம ஆத்மாவில அத்தியஸ்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சம்பந்தம் ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னு வச்சுட்டு இருக்கா. ஸ்வரூப சம்பந்த விசேஷம் இது வேற எந்த சம்பந்தம் சேர்க்க முடியாது, தனி சம்பந்தம்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்வரூப சம்பந்தம்னா தனத சம்பந்தம், அது தனியான ஒண்ணு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. இது ஒரு சம்பந்தம் நடக்கிறது. அதே போலயே விபர்யம், கிழிஞ்சல பார்த்து வெள்ளிங்கிற ஞானம். இப்ப என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, மனசு கிழிஞ்சல பார்க்க சென்றது, ஆனா கிழிஞ்சல் ஆகாரமா ஆகல, அது இதமாக்காரமாக ஆச்சு, இதுங்கிற ஒரு பொருள் ஆச்சு. அப்பொழுது இதமோ சின்ன சைத்தன்யத்தில் இருக்கிற அஜானமானது ரஜதமாகவும் ரஜத ஞானமாகவும் மாறி இருக்கு. ரஜதமாக மாறி இருக்கு தெரியும். ரஜத ஞானம்னா அவித்யா விருத்தியா மாறி இருக்கு. எப்பவுமே விருத்திக்கு தான் ஞானம்னு பேரு, ஸ்வரூப ஞானத்துக்கு ஜப்தின்னு பேரு. ஞானம்னு அப்பப்போ உபயோகப்படுத்துவோம், ஜெனரலி ஸ்வரூப ஞானத்துக்கு ஜப்தின்னு பேரு. ஸோ இப்ப என்ன ஆச்சிருக்கு, இங்க இதுலயும் ஒரு விருத்தி இருக்கு, பிரமாண விபர்ய. நித்ரா அப்படிங்கிற ஒரு விருத்தி, அகமகங்கிற விருத்தி இருக்கு. ஏன்னா சுகமஹமஸ்வாப்தம் நகிஞ்சி தவேதிதம் அப்படின்னு எழுந்திருந்த பிறகு நாமே சொல்றோம். அதுல அகமஸ்வாப்தம்னா நான்கிற விருத்தி அங்க இருக்கு. அதுக்கப்புறம் சுகாகாரமான விருத்தி இருக்கு. சுகாகார விருத்தியும் சுக ஞானமும் ஒண்ணுதான், அது விருத்தி. நகிஞ்சி தவேதிதம்னு அவித்யை இருக்கு, இதுல அங்கே ஒரு விருத்தி இருக்கு அப்படிங்கிற விவரணாச்சாரியாலும் ஒத்துன்னு இருக்கா. அதே மாதிரி அவளும் சொல்றா. ஸ்மிருத்தியாகாரக விருத்தி நமக்கு தெரியும், முன்னால பார்த்தத மறுபடியும் மனசானது நினைக்கிறது, அந்த பொருளாக மறுபடியும் மாறுகிறது, அதனால்தான் ஸ்மிருதி நமக்கு வருகிறது. 4 விருத்தி எடுத்தேன். இந்த விகல்பம்னு ஒரு விருத்தி சொல்லலையே அப்படின்னா, அந்த விகல்பாக்கார விருத்தின்னு என்ன, பொருள் இல்லாம அந்த சொல்லாலேயே அது மாறுகிறது, அதான் விகல்பாக்காரம். குடம் எனக்கூடியதான பொருள் இருந்தால் அது பிரமாண விருத்தி. சுக்திங்கிற பொருள் இருக்கு, அதுல இதமாக்காரமாக மாறி இருக்கு, ரஜதமா தெரிஞ்சது, இது என்ன, இது விபர்ய விருத்தின்னு பேரு. பிரமாண விகல்பய விபர்ய விகல்பம் சொல்லிட்டேன். நித்ரா உங்களுக்கு தெரியும், அகமாக்கார விருத்தி, நான் ஸ்மிருதி முன்னால பார்த்த விஷயத்தை மறுபடியும் நினைக்கிறது, அதாவது மென்டல் மாடிஃபிகேஷன், உங்க மைண்டினால் தானே நினைக்கிறேன். இந்த நாள் விருத்தியாச்சு. இந்த விகல்பாக்கார விருத்தியில என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, விகல்பாக்கார விருத்தியில பொருள் இல்ல, ஆனா அதை மட்டும் நினைக்கலாம், மாறுறது மனசு. ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு எனக்கு சசசுருங்கம்னு. சசசுருங்கம்னு சொன்னா முயல் கொம்பு, முயல் கொம்பு இல்லை, முயல் கொம்பு நிச்சயமா இல்லை, ஆனா அவர் முயல் கொம்புன்னு சொன்னார் அப்படின்னு, முயல் தலையில கொம்பு இருக்கிறதா எனக்கு சொல்றார் அப்படின்னு அறிவு வந்திருக்கோம் இல்லையா. இப்ப சேர் இருக்குன்னு நீங்க எனக்கு சொன்னேன். அப்ப சேர் இருக்குன்னா சேர் எப்படி இருக்கும், சேர்னு கேட்டதுமே 4 கால் இருக்கும், பின்னால சாஞ்சிக்கிறதுக்கு 2 கை வச்சுக்கிறதுக்கு ரெஸ்ட் இருக்கும், உட்கார்றதுக்கு சாதனம் இந்த கலர்ல இருக்கு, இவெல்லாம் நமக்கு தெரியறதோ இல்லையோ. சேர்னு சொன்ன மாத்திரத்தினால இவர மைண்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு இவைகள்லாம் ஏற்படும், இதான் ஒரு தீன்னு வச்சுப்போமே. அதே மாதிரி சட்டசங்கம்னு சொன்னா ஏற்படுறதா இல்லையா, ஏற்படும். இங்க சேர் இருக்கு, அங்க சட்டசங்கம் இல்லை. வித்தியாசம் என்ன, இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, அங்க ஆப்ஜெக்ட் இல்லை. ஆனா சேர்னு சொன்னா இந்த பொருள் நம்ம மனசுக்கு வருது, அதே வேலை சட்டசங்கம்னு சொன்னா ஏதோ ஒரு பொருள் மனசுக்கு வருது, ஆனா அது என்னென்ன உலகத்துல இல்லாத பொருள், அதான் வித்தியாசம். முயல் தலையில கொம்பு, இது நம்ம மனசுக்கு வருது, அது அசம்பவம், அது சொன்ன தப்பு, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சட்டசுருங்கம்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருது மனசுல, அந்த எண்ணத்துக்கும் இந்த பிரமாண விருத்திக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாண விருத்தியில எந்த பொருள் பார்த்தீங்களோ அந்த பொருள் உலகத்துல இருக்கு, விகல்ப விருத்தியில வரக்கூடியதான பொருளானது உலகத்துல இல்லை. இத பேசிக் டிஃபரன்ஸ். இப்படி இருக்கிற காலத்துல சசசுருங்கம்ங்கிற விருத்தி அது விகல்ப விருத்தின்னு நம்ம சொல்லிருக்கோம். விகல்ப விருத்தியினாலேயே அசத்தை விட வேறானது.
இது வரலாமோ இல்லையோ? அசத்து விகல்ப விருத்தி, அதை விட வேறானது பிரமாண விருத்தி சொல்லிட்டு இருக்கு. இந்த பிரமாண விருத்தியில விஷயம் உண்டு, விகல்ப விருத்தி விஷயமானது உலகத்துல இல்லை. வருமோ இல்லையோ? விவகாரம் வரலாமோ இல்லையோ? நீங்க சொன்னதான அத்தனையும் அசத் பேதமும் அசத் விவகாரமும் அசத் பிரதீதியும் எல்லாமே விகல்ப விருத்தின்னு வச்சுட்டாலே வருதே சார், வர முடியாதுன்னு சொன்னேன். அதான் ஆன்சர். போன வாரம் நம்ம சொன்னதுல கொஞ்சம் கிளியரா சொன்னா நல்லா இருக்குங்கிறத மறுபடியும் சொன்னேன். ஸோ விகல்ப விருத்திக்கும் பிரமாணாதி 4 விருத்திகளுக்கும், பிரமாண விபரிய நித்ரா ஸ்மிருதிகள் எனக்கூடியதான 4 விருத்திகளுக்கும் இந்த விகல்ப விருத்திக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, விகல்ப விருத்தியும் ஒரு மென்டல் மாடிஃபிகேஷன் தான், மனசனுடைய பரிணாமம் தான், மனசு அந்த விதமாக மாறுகிறது தான். சகசுங்கம் ருசுங்கம் மனுஷன் கொம்புன்னு சொன்னாலும் குதிரை கொம்புன்னு சொன்னாலும் குதிரை கொம்பு ரெண்டும் தெரிகிறது. ஆனா உங்க மனசுல குதிரை மேல கொம்பு இருக்கிறதா இப்படி சொல்றார் அப்படிங்க உங்க மனசுல ஏற்படுறது. ஆனால் அந்த குதிரைக்கு கொம்பு இருக்கிற குதிரை நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. ஆனா பிரமாண விருத்தி மதுரை ஸ்மிருதி இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்க மனசுல நீங்க பார்க்கறீங்க. இதான் வித்தியாசம். எதிர்க்க பொருள் இருக்கு, ஸ்மிருதி சொன்ன பொருளை முன்னால பார்த்திருப்பேன். பிரமாண விருத்தின்னு எதிர்க்க இருக்கும். பிரமாதி விருத்திகள்ல என்ன பண்றது, அந்த ஒரு பொருள் இருக்கு, அதை இன்னொன்னாக கருதி இருக்கு, இவைகள்லாம் ஏற்படுறது. அந்த எதை கருதி இருக்கோ அந்த பொருளும் உலகத்துல இருக்கும். இதமான பதார்த்தம் இருக்காப்பல ரகசியமான பதார்த்தம் உலகத்துல இருக்கும். இங்க இல்லாத போனாலும் உலகத்துல எங்கேயாவது இருக்கும். ஆனா மூலகத்திலையும் எங்க போனாலும் சசசிருங்கம் இருக்க. இதுதான் விகல்ப விருத்திக்கும் இந்த. அதான் என்ன சொல்றாரு யோக சாஸ்திரத்துல, சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. சப்த ஜானத்தினால் நம் மனசு அப்படி மாறுகிறது, ஆயினும் அப்பொருள் இல்லை. சப்த ஜான அனுபாதி வஸ்து சூன்யா, இதுக்கு விகல்பம்னு பேர். விகல்பாக்கிய விருத்தின்னு என்ன அர்த்தம், அந்த சொல்ல கேட்ட மாத்திரத்தினால் உங்க மனசானது ஒரு பொருளை நினைக்கிறது, அறிகிறது, ஆனால் அந்த பொருள் இல்லை. பொருள் இருந்தா பிரமாண விருத்தியோ பிரம்ம விருத்தியோ ரெண்டா இருக்கும். அந்த பொருளை நினைச்சாலே வெளியில கண்ணு மாறாமல் வெறும் நினைச்சாலே அது ஸ்மிருதி ஆயிடும். ஆனால் விகல்பாக்கிய விருத்தியில சொல்ல உங்க காதால கேட்டது கேள், அதனால மனசுல ஒரு எண்ணம் தூண்டி இருக்கு, ஆயினும் அப்பொருளானது உலகத்துல எங்கேயும் இல்லை. இது விகல்ப விருத்தி. இந்த விருத்தியினாலேயே உங்களுக்கு நீங்க சொன்னதான தோஷங்கள்லாம் சரியாயிடுது அப்படின்னு சமாதானம் சொல்லியிருக்க. அதான் பாருங்க, பிரதீத்யவாவேதி அசதா ரிசுங்கமிதி விகல்ப மாத்திரேடைவ சர்வோபபத்தே. 632வது பக்கம் மேல இருந்து 2வது. ததுக்தம் சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா இது. அது வரைக்கும் ஆயிடுச்சு. நக விகல்பா இச்சாதிவது ஞானான்ய விருத்திர்வா ஞான விசேஷோபா. இதற்கு மேல அவன் இப்படியா அப்படியான்னு கேட்கிறான். இந்த விகல்பம்னு ஒரு விருத்தின்னு சொன்னேன் சார், நீங்க ஒத்துக்கிறேன். இந்த விருத்திங்கிறது நம்ம தான் சொல்றது இல்லை, அவனும் சொல்றான். யாரு? யோகியும் சொல்றான், சாக்கிய மதத்திலையும் இருக்க. பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா அப்படின்னு 5 விதமான விருத்திகள் இருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த விகல்பம்னு ஒரு விருத்தியை தாங்கள் சொல்லிட்டு இருக்கல, இந்த விகல்பம்ங்கிற விருத்தியானது ஞானம் தானா, ஞானத்தை விட வேறானது இப்படி இருக்கு. ஞானாகார விருத்தியா, இது என்ன இச்சாதி மாதிரி ஒரு விருத்தி, ஞானத்தை விட வேறானதா, இச்சாங்கிற விருத்தி போன்றதான ஒரு விருத்தியா, இல்ல ஞானமே தானா அப்படிங்க. இப்ப ஞானம் இச்சை எல்லாம் வெவ்வேறு விதமான விருத்திகள். மனசு என்ன அப்படின்னு உபனிஷத்தை கேட்டா, அந்த மனசை பத்தி ஒரு லட்சணம் கொடுக்கும் பொழுது காமஹா சங்கல்பா விசிகிச்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதி ரதிர்தி ஸ்ரீர் தீர் பீ இத்யேதத் சர்வம் மனயேவா அப்படின்னு ஆரம்பிக்க தெரியும். அதுல காமஹா ஆசைன்னு அர்த்தம், சங்கல்பா விசிகிச்சா இப்படியா அப்படியா பிரமம், இவைகள்லாம் அநேகம். இதுல அந்த கரண விருத்திகள், அதுல ஒரு தீஹிங்கிறது ஒரு அந்த கரண விருத்தி இருக்கு, ஞானாகாரமான விருத்தி. பல விருத்திகள்ல மனசுல தோன்றும் பல விருத்திகளில ஆசைங்கிற ஒரு விருத்தி, சுகம்ங்கிற ஒரு விருத்தி, துக்கம்ங்கிற ஒரு விருத்தி, ஞானம்ங்கிற ஒரு விருத்தி, இவைகள்லாம் நம்ம கண்டிருக்கோம். அதே போல விகல்பமும் ஒரு ஞான ரூபமான விருத்தியா இல்ல வேறான விருத்தியா
பல விருத்திகள்ல ஞானம்ங்கிற ஒரு விருத்தி சார். அதே போல ஞான விருத்தி தானா அதையே நீங்க விகல்பம்னு சொல்றீங்களா? இல்ல விகல்பம்ங்கிறது ஆசை போல் ஞானத்தை விட வேறான ஒரு விருத்தியா அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. நான் விகல்பா இச்சாதிவது ஞான அந்நிய விருத்திர்வா. இச்சா முதலிய பொருள்கள் மாதிரி முதலிய எண்ணங்கள் மாதிரி இது ஞானத்தை விட வேறான விருத்தியா இல்ல ஞான விசேஷவா? ஞானத்திலேயே ஒரு விசேஷமான ஞானமா? கரெக்டா இருக்கு கேள்வி. எப்படி இருந்தா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டேன்னா, ஆத்யே அனுபவ விரோத பிரதீத்ய யோகஸ்தா. முதல் பட்சத்துல அனுபவ விரோதம் வரும். ஏன்னா நமக்கு ஞானத்தை விட வேற விதமான ஒரு ஏதாவது ஆசை ஒண்ணு தோன்றது, சுகம் ஒண்ணு தோன்றது, துக்கம் ஒண்ணு தோன்றது, அவை எல்லாம் பரவாயில்ல, ஞானத்தை விட வேற ஆனது. அதே போல இந்த விகல்பங்கிறது வேற விதமா தோன்றதா? ஞானம் அதுதான் தோன்றது, வேற விதமா ஒன்றும் தோணலையே. சசசங்கம்னு சொன்னாலும் சேர்னு சொன்னாலும் ஒரு மாதிரி தான் சார் இருக்கு. கேட்கிறவனுக்கு சசசங்கம்னு சொன்னாலோ சேர்னு சொன்னாலோ மனசுல ஏதோ ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு. அந்த பொருள் இருக்கா இல்லையாங்கிறது டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஜெக்ட். அந்த பொருள் வெளியில இருந்தா பிரமாண விருத்தி, அந்த பொருள் ஒண்ணு இருந்து வேற விதமா அறிஞ்சடையானால் அது விபரிய விருத்தி, பிரம விருத்தி. அந்த பொருளை கண்ணால பார்க்காம மனசனால் மட்டும் தோணித்துன்னா ஸ்மரதி விருத்தி. அந்த நித்ராவிரத்திங்கிறது தானே. இப்ப வேண்டாம், போயிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி தானே இந்த விகல்பமும் தோன்றது. பிரமாண விருத்தியானது எப்படி ஒரு பொருளை பார்த்ததுமோ ஏற்படுகிறதோ அல்லது கேட்டதுமே சேர்னு சொன்னாலே நமக்கு இந்த சேர் ஞாபகம் வருது. அதே போல சசசுங்கம்னு சொன்ன மாத்திரத்தினால நமக்கு ஏதோ காதல தெரியுது, காதல விழறது, இதை சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது. அது ஞான விருத்தியா மாதிரி தானே இருக்க, வேற புதுச்ச விருத்தியா இல்லையே. அதனால ஞானத்தை விட வேறான விருத்தின்னு சொன்னா அது அனுபவ விரோதம் இருக்கு. அதோட மட்டும் இல்ல, ஞானாக்கார விருத்தியா இருந்தா பிரதீதி வரணும், எதிர்க்க நீங்க பார்க்கணும். அதானே ஞானம்னு சொல்றேன். கட ஞானம்னு கடத்தை பார்க்கறது சார். ஆனா இது பார்க்கிற இடம் பிரதீதி உண்டாகிறதோ இல்ல, அஸ்தித்தின் பிரதீதி வரல. அதனால முதல் பட்சம் தப்பு. இச்சாதிவத்து ஞானத்தை விட வேறான விருத்தின்னு சொல்றது தப்புங்கிறான். இல்ல ஞான விசேஷோவா அப்படிங்கிறான். ஞான விசேஷம்னு சொன்னேன்னா அசதா பிரதீதி ஆகதைவா. ஏன்னா அதிதி அசத்துக்கு பிரதீதி வந்தாச்சா நீங்க அது ஞானாக்கார விருத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞானம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் சார், அது என்னதுன்னு தெரியல சொல்லுவிடம். உங்களுக்கு குடம் தெரியுமா? தெரியும், ஆனா அது என்னதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமோ? ஞானமானதுதான் உலகத்துல சபிஷேகமான பதார்த்தம். அது எப்பொழுதுமே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பொருள் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியணும். பிரதீதி சமசத்தாக பதார்த்தங்கள் அப்படின்னு. எனக்கு சுகம் இருக்கு, பட் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட்னு சொல்லிவிடும். சொன்னா அது சுகம்னு பேரா கிடையாது. அதே மாதிரி ஞானம் இருக்கு, ஆனா எதை பத்தின ஞானம்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியும். ஸோ அசத்து ஞான விசேஷமாக இருக்குமையானால், ஞானாக்கார விருத்தியா இருக்குமையானால் ஞானமானது அறியப்பட்டது. இப்போ அசத்துக்கு பிரதீதி வந்தாச்சு அப்படின்னு ஆயிடும். ஆனா நீங்க அசத்தா இருந்தால் பிரதீதி இருக்கப்படாது அப்படின்னு சொன்னேன், சரியா வராது அப்படிங்க. அதனால ஞான விசேஷோவா ஆத்யே அனுபவ விரோத பிரதீத்ய யோகௌ த்விதீயே அசதா பிரதீதி ஆகதைவா. அசத் சப்தத்வாரா அசத் பிரதீதியானது நமக்கு தெரிகிறது. ஸோ இப்ப அந்த ஒரு சூத்திரம் சொன்னாரோ இல்லையா, சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பான்னு. சப்த ஜானம் வந்ததுமே நமக்கு ஒரு விருத்தி வருகிறது. ஆனா அந்த விருத்தி பிரமாண விருத்தியில இருக்க மாதிரி ஆப்ஜெக்ட் உலகத்துல இருக்காது. உலகத்துல இருந்தால் அது பிரமாண விருத்தி. அது உலகத்திலேயே இல்லாம முயல் கொம்பு மாதிரி வந்தது, ஏனால் இதுக்கு விகல்ப விருத்தி அப்படின்னு சொல்லு. ஸோ இந்த முதல்ல அதை விருத்தின்னு சொன்னா அது இச்சாதிகள் மாதிரி ஒரு விருத்தியா, ஞானத்தை விட வேறான விருத்தியா, ஞான விருத்தியா? ஞானத்தை விட வேறான விருத்தின்னு சொன்னா நம்ம அனுபவம் அப்படி இல்லை, ஞானாகாரம் மாதிரிதான் இருக்கு. அதோட மட்டும் இல்ல, பிரதீதியே இருக்காது. ஞானத்தை விட வேற விருத்தியில பிரதீதி இருக்காது, பொருளுடைய பிரதீதி இருக்காது. நான் ஆசைப்படுகிறோம், அது என்னன்னு இந்த பொருளானது இப்படி இருக்கணும் திருப்பத்தில் இல்லை. ஆனா ஞான விசேஷம்னு ரெண்டாவது பட்டம் எடுத்துட்டு இடையானால் பிரதீதி வந்தாச்சு. ஞான விசேஷம் ஞானம் ஆப்ஜெக்டை தெரிஞ்சுதான் ஆகணும். அதனால விகல்பம்ங்கிற பதத்தை நீங்க சொல்ல முடியாது முதல்ல. அப்புறம் அந்த சூத்திரத்துல இன்னொரு பதம் இருக்க வஸ்து சூன்யான்னு சொல்ல. இந்த வஸ்து சூன்யம்னு சொன்னேல
அதுக்கு என்ன சொல்ற, வஸ்து சூன்யா இத்தியத்ராபி கிமபி விகல்ப விருத்தியானது எந்த விஷயத்தையும் அது காட்டலியா, கிமபி நோல்லிகதி வா இல்ல அசதேவ உல்லிகதி வா அசத் வஸ்துனையேவ உல்லிகதி வா அப்படின்னு சொல்ற. இப்ப அசத்தான வஸ்துவைத்தான் அசத் வஸ்துனையேவ உல்லிகதி வா அப்படின்னு ரெண்டு. இப்படி சொல்றா அப்படி சொல்றா. வஸ்து சூன்யகான்னு சொன்ன இடத்துல விகல்ப விருத்தியானது ஏதோ ஒரு விஷயத்தை உண்டு காட்டுகிறதா, இல்ல அசத்தான பொருளை மட்டும் காட்டுகிறதா, ஒரு விஷயத்தையும் காட்டலியா, இல்ல அசத்தான ஒரு விஷயத்தை மட்டும் காட்டுகிறதா அப்படின்னு ரெண்டா பிரிச்சார். அதுல என்னடா, ஆத்யே அனுபவ விரோதா. முதல்ல விகல்ப விருத்தி எந்த விஷயத்தையும் காட்டலையேன்னு சொல்றது அனுபவ விரோதம். ஏன்னா சட்டசங்கம்னு அவர் சொன்னார். நமக்கு ஏதோ ஒண்ணு மனசுல தோணிட்டா இல்லையா, எந்த விஷயத்தையும் உல்லேகம் பண்ணலை, எந்த விஷயத்தையும் அறிவூட்டவில்லை என்று சொல்ல முடியாது. சட்டசங்கம்னு சொன்னா முயலுக்கு தலையில கொம்பு இருக்கிறதா இவர் சொல்லுகிறார். புரிஞ்சுதோ இல்லையா? புரியுதா? ஒன்னும் காணவில்லை. விகல்பாக்கியம் வந்து எதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்றது அனுபவ விரோதம். அது இல்ல அசத்தான பதார்த்தத்தை தான் காட்டுறதுங்கிறேன்னா அப்ப என்ன, விகல்பத்தை சட்டவிஷானம் அனுபவாமி இது அப்பிரத்யாச்சா. அது மேல திதியே இஷ்டாபத்தி, ரெண்டாவது பட்சத்துல இஷ்டாபத்தி. ஏன்னா அசத்தும் ஒரு விஷயம், ஒரு விஷய வஸ்து தானே, ஆகையால் அதனுடைய பிரதீதி வந்து செஞ்சிடும். அதனால அது தப்பு. இஷ்டாபத்தி இது வாச்சம். அதுக்கு சொல்றார். அதுக்கு பதில் சொல்லணும். விகல்பஸ்ய ஞானான்ய விருத்தித்வே பாதகா பாவா. இப்ப என்ன சொன்னார், விகல்பமானது ஞான விருத்தியோட வேற விருத்தியா இல்ல ஞான விருத்தி தானா அப்படின்னு முதல்ல விகல்பம் பண்ணிட்டார். அதுல விகல்பமானது ஞான விருத்தியோட வேற விருத்தின்னு ஒத்துண்டா ஒரு தோஷமும் இல்லை சார். அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம், விகல்பாகார விருத்தி ஞானாகார விருத்தியை விட வேறான. மனசுல அந்த உபனிஷத்து எதை சொல்லியிருக்கு, காமசங்கல்போ விசிகிஸ்தா ஸ்ரத்தா ஸ்ரத்தா ஏவா ஈசி ஏவான்னு வர சொல்லு. இது போல 1000 விருத்திகள் இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் மனசுன்னு. இவ்வளத்தான் மனசுன்னு கரெக்டா மனசுல விருத்திகள்னு சொல்லல. ஸோ விகல்பம்னு ஒரு விருத்தி அடிஷனலா ஒத்துண்டா ஒரு தோஷம் இல்லை. ஸ்ருதியானது எக்ஸட்ரான்னு போட்டு சார். இந்த எக்ஸட்ரால விகல்பங்கிற விருத்தி ஞானத்தை விட வேறான விருத்தியை ஒத்துண்டதுனால தோஷம் இல்லை. அதான் விகல்பஸ்ய ஞானான்ய விருத்தித்வே பாதகா பாவாத். அதுக்கப்புறம் சகவிஷானம் அனுபவாமி இது அப்பிரத்யாச்சா. ஏன்னா ஞான விருத்தியா இருந்தால் சகவிஷானத்தை அனுபவிக்கிறேன் என்று தோணணும். இதை ஞான அனுபவம் அப்படியே தோணலையே, ஆகையால் ஞானத்தை விட வேற ஒரு விருத்தி, ஞான விருத்தியை விட வேற விருத்தின்னு ஒத்துக்கொள்வதற்கு ஒரு உபபத்தி என்ன, ஞான விருத்தியா இருந்தால் நான் குடத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிற சேர பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு அனுபவம் நமக்கு வருது பார்த்த பிறகு. ஆனா இங்க நான் சகவிஷானத்தை பார்க்கிறேன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எண்ணம் வருதா? சகவிஷானம் சொன்ன மாத்துறது நமக்கு என்ன இப்படி சொல்றார், பொருளை இல்லையே, முயலுக்கு கொம்பு இல்லையே அப்படி தோன்றதே தவிர முயல் கொம்பை நான் கேட்டேன் நான் அறிந்தேன் அப்படின்னு வரதா? வரலை. ஆகையால் முதல் பட்சத்துல ஞானான்ய விருத்தின்னு ஒத்துண்டத்தினால தப்பில்லை. அதே போல வஸ்து சூன்யதாச்சா, வஸ்து சூன்யம்ங்கிறதுல அத ஒரு பொருளையும் உல்லேகம் பண்ணலையா, அசத்தை மட்டும் உல்லேகம் பண்ணுகிறதா அப்படின்னு ரெண்டா பிரிச்சு சொன்னார். அதுல வஸ்து சூன்யதாங்கிறது என்ன, சோபாக்கிய தர்ம அனுல்லேகித்துவம். சோபாக்கியமான தர்மத்தை அது காட்டலை. சோபாக்கியம் என்ன, அஸ்தீதி விஷயத்துவம் உபாக்கிய சொல்லியிருக்கேன். இருக்கு எனக்கூடியதான அறிவூட்டவில்லை. இந்த சட்டசிருங்கம்னு சொன்னா இந்த அசத்தான் இது நமக்கு என்ன பண்றது, சட்டசிருங்கம் இருக்கு எனக்கூடியதான அறிவூட்டல, அவ்வளவுதான். சோபாக்கிய தர்மமாக நமக்கு சொல்லலை. அதான் வஸ்து சூன்யதாக்க சோபாக்கிய தர்ம அனுல்லேகித்துவம் அதோ ந தோஷா. அதனால ஒரு தோஷமும் இல்லை. அதனால இந்த சூத்திரத்தை ஒத்துக்கலாம். சப்தஜான அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா அப்படிங்கிற விகல்பத்தை ஒத்துக்கொள்ளலாம். இதைத்தான் ஆச்சாரியா சூத்திர பாஷ்யத்துல ஏதேன யோக பிரத்யுக்தா அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ற காலத்துல அவன் சொல்லக்கூடியதானதுல எதுல தோஷம் இருக்கோ அதை மட்டும் நிராகரிக்கலாம்.
எது நம்ம மதத்துக்கு ஒத்துக்கிறதோ அதை ஒத்துண்டா ஒரு தோஷமும் இல்லைன்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். நமக்கு சூத்திர பாஷ்யம் அடிக்கிறது எதோ அப்படி ஆகாம இல்ல கருணையோடு அப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். பாஷ்யக்காரர் கருணாமூர்த்தி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவர் சொல்றதுக்கு ரியாலிட்டி இருக்கு. வேதாந்தத்துல இது போறது ஒத்துண்டு இருக்கோம், விகல்பாட்சியவரத்தையே ஒத்துக்கலாம், ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள் வாசிக்கிறப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கணும். அது அவ்வளவு விஷயம் அங்க இருக்குன்னு எப்ப தெரியும்? சிஜி வாட்சா தானே தெரியும். சூத்திர பாஷ்யம் வாசிக்க நமக்கு நல்லா தெரியுது. வாட்சக்காரர் வச்சுருக்கார். பரமதம் அவிரோதம் அங்கீகிருதமேவா அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். இன்னொருடைய மதம் சித்தாந்தத்துக்கு விருத்தமா இருந்தா ஒத்துண்டா தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஜெனரலா போயிட்டார் அவர். மகான்கள் பேச்சுன்னா அப்படிதான் சார் இருக்கான். அதை அனுபவிக்கிறப்பதான் நமக்கு தெரியும். குருவானவர் சொல்லக்கூடியதான வாக்கியம் அதுக்கு அர்த்தம் அன்னைக்கு தெரியாது. குரு போனப்புறம் ஒரு 15-20 வருஷம் நமக்கு வாழ்க்கையில இன்னிதானே அவர் அன்னைக்கு சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வரும். அதே மாதிரிதான் சூத்திர பாஷ்யம் வாசிக்கிறது சொல்ற விஷயத்தை இங்க வாசிச்சா இங்க புரியும். மனசா ஈதி, ஈதி இல்ல, அது ஏவகாரம் இல்ல, மனசா ஈதி அப்படின்னு சொன்னா இவைகள் எல்லாம், இவைகள் மட்டும்னு அர்த்தம் இல்லை, பல எல்லாம் இருக்கு. இவைகள்னு சொன்னா இவைகள் இது போல எல்லாம் சட்டவிட்டானம் அனுபவாமி அப்பிரத்யாச்ச வஸ்துசூன்யதாச்ச சோபாக்கிய தர்ம அனுல்லேகித்வம் அதோ ந கோபி தோஷः. சரியாய். விகல்பஸ்ய ஞானத்வேது, விகல்பமும் ஞானம் அப்படின்னு நீங்க சொன்னடையானால் ததன்ய ஞான விஷயத்வா பாவா ஆபாத்தியா. இப்ப நீங்க என்ன சொல்ல, விகல்பமும் ஞானம்னு சொன்னடையானால் அசத்வத்தை ஆபாதகம், பிரதீத்திய பாவம் ஆபாத்தியம். அர்த்தாபத்தியில எதனால எதை நினைக்கிறேன்? பகல்ல சாப்பிடாம குண்டா இருக்கான், அதனால என்ன அது ஆபாதகம். இதனால எதை ஆபாத்தியம் பண்ணிருக்கேன்? ராத்திரியே சாப்பிடுறான். ஒன்னு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒன்னு ரிசல்ட். பகல்ல சாப்பிடாமலேயே குண்டா இருக்காங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். இதனால என்ன நீங்க தெரிஞ்சிருக்க? ஆபாத்தியமாக என்ன இருக்கு? ராத்திரி சாப்பிடுறான். அதே போல இங்க அசத்தா இருக்கு அப்படின்னா அசத்துங்கிறது ஆபாதகம். அதனால என்ன நீங்க ஆபாத்தியம் பண்ற? தோணப்படாது. அசத்தா இருக்குமேயானால் தோணப்படாது. பகல்ல சாப்பிடாமலும் குண்டா இருக்கானேயானால் ராத்திரி பிடிக்கிறான், அதானே சொல்றேன். அதே போல அசத்தா இருக்குமேயானால் தோணப்படாது அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ணணும்? அசத்தா இருக்குமேயானால் ததன்ய விஷய ஞானமாக இருக்கப்படாது, ததன்ய விஷயக்கத்துவம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லணும். அப்படின்ட்டு விகல்பஸ்ய ஞானத்வேது ததன்ய ஞான விஷயத்வா பாவா ஆபாத்திய. சுத்தி ரூபியாதேகே அசத்வேச்ச. சுத்தி ரூபியாதைகள்னா அசத்துன்னு சொல்றான் சார். அவன் மார்க்க மதத்துல சுத்தி ரூபியாதையும் அசத்துன்னு. ஆனா சசங்கத்துக்கும் இந்த சுத்தி ரூபியும் ரெண்டும் அசத்துங்கிறியே, இந்த ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இது சோபாக்கியமான ஒரு அசத்து, அது நிருபாக்கியமான ஒரு அசத்து. இந்த அசத்தை நீங்க வாயால சொல்லலாம், இது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அந்த அசத்தை பார்க்க முடியாது. கடைசியில போனா ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கு விவகாரம் ஒழுக்க. ஆனா அது அசத்துங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துட்டாங்க. அதனால சுத்தி ரூபியாதே அசத்வேச்சா, நீ சொல்றபடி சுத்தி ரூபியம் அசத்தா இருக்குமே. ஆனால் என்ன ஆகும்? பிரதீதி விஷயத்துவம், அது பிரதீதி விஷயத்துவம் வந்துடும். அது பிரதீதி விஷயத்தை சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா அசத்தா இருந்தா அசத்தை தோணப்படாது. சுத்தி ரூபியம் அசத்தா இருக்குமே ஆனால் கிழிஞ்சல்ல வெள்ளி காணப்படாது, காணப்பட்ட இருக்கப்படாது. சுத்தி ரூபியம் அசத்து என்று சொல்வியே ஆனால் அந்த ரஜதமானது அனுபவிக்க முடியாம போகணும். அதனால சுத்தி ரூபியாதேகே அசத்வேச்ச பிரதீதி விஷயத்துவம் விகல்பான்ய பிரதீதி விஷயத்துவம் வா அனுபவன்னம். விகல்பான்ய பிரதீதி, விகல்பத்தை விட வேற ஒரு பிரதீதி விஷயமோ இதெல்லாம் அனுபவன்னம். இது அனிர்வாச்சியத்துவ சித்தி. ஆகையால் சுத்தி ரூபியமானது அனிர்வாச்சியம். நல்லா ஞாபகம். சுத்தியில ரஜதத்தை பார்க்கிறேன், அது பாதிக்கப்படுறது. பார்த்து பாதிக்கப்பட்டா அது அனிர்வாச்சியம்னு பேர். என்னைக்கும் பார்க்கலன்னா அது அசத்துன்னு பேர். அதான் கிளியரா. சுத்தி ரூபியம்னு என்னது? அனிர்வாச்சியம், அது அசத்து இல்லை. ரசசுங்கமானது அசத்து. ஏன்னா யாராலையும் எப்பொழுதும் என்னைக்கும் பார்க்கப்படவில்லை. அதான்
சுத்திரூப்யாதே அசத்வேக பிரதீதி விஷயத்துவம் விகல்பான்ய பிரதீதி விஷயத்துவம் வா அனுபவன்னம் இது அனிர்வாச்சியத்துவ சித்தி. இது வரைக்கும் யத்வா இது வேற ஒரு பட்சம். யத்வா சத்வேன பிரதீத்திய பாவா ஏவ ஆபாத்தியா. இங்க என்ன சத்வேன பிரதீத்திய பாவம் அசத்தாக இருக்குமேயானால் இருக்கிறதாக தோணாது. தோணும் சட்டசுங்கம்னு தோன்றது. இவர் வார்த்தை சொன்னா எனக்கு தோணாதான் என்ன இது சட்டசுங்கம்னு சொன்னா மனசு முயல் தலையில கொம்பு இருக்குன்னு இவர் பேசுறார் அப்படின்னு எனக்கு தோணும். என் மனசுல மாறுதல் உண்டா இருக்கு. ஆனா அவர் சொல்ற பொருள் என்ன இருக்குன்னு எனக்கு தோணாது. இதை சொல்கிறாருன்னு தோணும். ஆனா இந்த இருக்கிற பொருளை சொல்றாருன்னு தோணப்படாது. அசத்தாக இருந்தால் இருக்கிறதாக அறிவு வராது. இப்ப என்ன சொல்லணும்? அசத்தாக இருந்தால் இருக்கிறதாக அறிவு வராது அப்படின்னு அபாதனம் பண்ணணும். அதுவா யத்வா சத்வேன பிரதீத்திய பாவ ஏவ ஆபாத்தியா. அதுக்கப்புறம் நானும் பிரமாரூபதாச பிரத்யா பாவ ஆபாதனம் இஷ்டமேவா. அது பிரமாரூபமாக இங்க பிரதீத்திய பாவம்னு சொல்றேட பிரமாரூபமான அந்த பிரதீத்திய சொல்றேடா இல்ல சத்வேன பிரதீத்திய பாவம் சொல்றேடா இல்ல சத்வேன பிராந்திய பாவம் சொல்றேடா இல்ல சத்வேன சாமானிய பிரதீத்திய பாவம் சொல்றேடா? ஒண்ணும் இல்ல. மூணு விகல்பம் பண்ணினதுனால ஒரு மாதிரி தோன்றது. நீங்க சுத்தி சகவிஷானம்னு சொன்னேன். சகவிஷானம்னு சொல்லு நிஜமாவே சகவிஷானம் இருக்கு, கண்ணுக்கு எதிர்க்க நிஜமா சகவிஷானம் இருக்கு அப்படின்னு எண்ணம் வராதுங்கிறடா இல்ல சத்வேன பிராந்தி இல்லைங்கிறடா. அது நிஜமா சத்தாக பிராந்தி இல்லை அப்படிங்கிறடா. இல்ல சத்வாக ஒண்ணும் இல்லை, ஒரு அறிவு சத்தாக சொல்றது அது நிஜமான அறிவு இல்லை அப்படிங்கிறடா. இப்போ மூணுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். சகவிஷானம்னு சொன்னார் இவர். சகவிஷானம் உண்மையான பொருள் இல்லை அப்படின்னு தோன்றதா, சகவிஷானம்ங்கிற ஒரு பிராந்தி இல்லைன்னு தோன்றதா, இல்ல சகவிஷானம்ங்கிற அறிவு இல்லைன்னு தோன்றதா? அறிவுக்கும் பிரமாணத்துக்கு என்ன? இருக்கிற பொருள் இருக்கிறதாக சொன்னால் பிரமாணம், இருக்கிற பொருளை இன்னொன்னா சொன்னா பிராந்தி. அது பிரமாணம் தெரியல, பிராந்தின்னு சொல்ல நியர் ஸ்டேட்மெண்ட் சொன்னா சாமானியம். இப்ப சத்வேன பிரதீத்தியம்னு சொன்னேட அசத்தாக இருந்தால் சகவிஷானம் அசத்தாக இருக்குமேயானால் அது நிஜமாக உண்மையாக இருக்கு எனக்கூடியதான அறிவு வராதா? இல்ல சகவிஷானம் பிராந்திங்கிற அறிவு வராம போயிடுமா? இல்ல சகவிஷானம்னு ஏதோ ஒண்ணு சொல்றார் அப்படிங்கிற அறிவே வராம போயிடும் இப்படின்னு கேட்கிறேன். அதான் சொல்றார் நானு பிரமாரூபதாச பிரத்யா பாவாபாதனம் இஷ்டமேவா. முதல்ல சகவிஷானம் இருக்கு என கூடியதான பிரமா வராது. ரைட் சார், அதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். சத்தாக அசத்தாக இருக்குமேயானால் சகவிஷானம் சத்து எனக்கூடியதான அறிவு வராது. அதான் நான் சொல்றேன் இஷ்டமேவா. நகி அசத்வ சத்வேன பிரதீதி அசத்தா சத்வேன பிரதீதி கேனச்சித் பிரமா உச்சதே. அசத்தான பொருள் சத்தாக தோணும் என்று பிரதீதி யாராவது சொல்றானா? சொல்ல முடியாது, சொல்றதே இல்லை. நக தாச பிராந்தி விரகா தாச பிரதீதி சாமானிய விரகோவா ஆபாத்தியா. அசத்தாக இருக்குமேயானால் சகவிஷானம் தப்பு அப்படின்னு பிராந்தி வராது, இல்ல சகவிஷானம் இருக்கு என்கிற அறிவே வராது அப்படின்னு சொல்வேடா அப்படிங்கிறார். நக தாதிருக் பிராந்தி விரகா தாதிருக் பிரதீதி சாமானிய விரகோவா ஆபாத்தியா அப்படி சொல்ல முடியாது. என்ன ஏன பும்சா சசேஸ்ருங்கா பாவா நவாகதா. ஒரு மனுஷன் இருக்கான் சார், அவனுக்கு முயலுக்கு தலையில கொம்பு இல்லைன்னு தெரியாது. முயல்னு ஏதோ பார்த்துருக்கான். நம்ம சாதாரண சில பொருளை பார்த்தா அப்பவே தோணாது. சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்திருக்கள், அதுக்கு இன்னும் கொம்பு முளைக்கல. அதே போலயே கண்ணுக்குட்டியை பார்த்திருக்கள், அது கொம்பு முளைக்கல. நாயை பார்த்திருக்கள், அதுக்கும் கொம்பு இல்லை. இந்த நாயானது கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொம்பு வருதோ? இல்லை. அதே மாதிரி கண்ணுக்குட்டி மட்டும் பார்த்துருக்கேன், பசு மட்டும் பார்க்கல. இவன் என்ன நினைக்கிறான், நான் பார்த்த நாய்க்கு கொம்பு இல்லை, அதே மாதிரி கண்ணுக்குட்டியும் சின்னதா இருக்கு, இது வளர்ந்த பிறகு கொம்பு இங்கிருந்து வரும். ஸோ மனுஷனுக்கு சந்தேகம் எப்படியாவது வரலாம், என்ன ஏது சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தனுக்கு முயல் தலையில கொம்பு கொட்டி கொம்பு இருக்கணும் என்கிறது தெரியாது அவனுக்கு.
அப்படியும் இருக்கான் லோகத்துல. ஏன் இருக்கப்படாத என்ன அப்படி இருக்கலாம். அதனால அவனுக்கு ஏன பும்சா சசே சுருங்காபாவன அவகதா, இது முயலா இருக்கிறதுனால இதன் தலையில கொம்பு எண்ணிக்கையும் இருக்காது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கல. அவனுக்கு சத்திய கோசுருங்கமஸ்தி இது வாக்கியாது. இந்த மனுஷன் நீங்க நினைச்சுக்கணும், நம்ம மாதிரி இல்ல. ஒரு கிராமத்துல இருக்கானோ யாரோ ஒருத்தன் முயலையே பார்க்காதவன், முயல் தலையில கொம்பு இருக்கும் என்கிறது அவன், கொம்பு இருக்காது என்கிறது அவன் அறியல. ஓ நம்ம பார்த்து பசு மாட்டுக்கு இருக்கு, பெருமாட்டுக்கு இருக்கு, முயலுக்கும் இருக்கலாமோ என்னமோ அப்படின்னு ஒருத்தன் வச்சுங்களேன். அவனுக்கிட்ட போய் சட்டசுருங்கம்னு சொன்னாங்க. இப்ப வாட்சி பொசிஷன் கேட்கிறேன். இது சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கே தவிர, புரிஞ்சுன்றதுனா இங்க போல சிச்சுவேஷன் புரிஞ்சுன்றலாம் நல்லா இருக்கும். அதான். ஆனா இதெல்லாம் ஆக்சுவலா இவ்வளவு கிளியரா எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன பும்சா, எந்த மனிதனால் சசே சுருங்காபாவகா ந அவகதா, முயலுக்கு தலையில கொம்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கல. நம்பர் 1. சத்ய, அவனுக்கு கோசுருங்கமஸ்தி இது வாக்கியாதிவ, பசுமாட்டுக்கு தலையில கொம்பு இருக்குங்கிற சென்டென்ஸ் சொன்னா எப்படியோ அதே போல சசசுருங்கமஸ்தி இது வாக்கியாததி, முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னா அவன் நம்ப வேணா மாட்டானா? நம்ப சார். ஏன்னா பசுமாட்டு தலையில கொம்பு இருக்குன்னா புரிஞ்சுட்டான், முயல் தலையிலையும் கொம்பு இருக்குன்னு சொன்னா புரிஞ்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாளானா நமக்கும் அப்படிதான் வந்துடும். ஏன்னா முயல் எதுன்னு பாக்குற மனுஷியாலே இல்லையே, எங்கேயோ ஜூல போய் பார்த்தா தான் தெரியுமே தவிர சாதாரணமா பாக்குறது இல்லை. பசுமாட்டையும் இப்ப பாக்குறது இல்லை. விவகாரம் என்னன்னா, சிட்டிக்குள்ள பசுமாட்டு வரக்கூடாதுங்கிறானே. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பால் எங்கே வருதுன்னா பாக்கெட்ல வருதுன்னு தான் சொல்லுவோம். பசுமாட்டுல அந்த அளவுக்கு போயிட்டு நம்ம இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்னன்னா, இந்த முயலுக்கு தலையில கொம்பு இருக்குன்னு சொன்னா அவனுக்கு சட்டசுருங்கம் அப்படின்னு சொன்னா, முயல் கொம்புங்கிறது பசுமாட்ட கொம்பு இருக்காங்கிறப்பல முயல் கொம்பு இருக்குன்னு சொன்னா அவனுக்கு வரும். ஆனா ஒன்லி திங் இஸ், அந்த நாலேஜ் ரியல் நாலேஜ். பசுமாட்டு தலையில கொம்பு இருக்குங்கிறது பிரமா, இருக்கிறது இருக்கும்படி சொல்றது யதார்த்த ஞானம். யதார்த்தா கதா ஞானம். பசுமாட்டுக்கு தலையில கொம்பு இருக்கு, அதனால கொம்பு இருக்குன்னு சொன்னா அது உண்மையான ஞானம். முயல் தலையில கொம்பு இல்ல, கொம்பு இருக்குன்னு சொன்னா அது பிராந்தி. அதான் சொல்றாரு. ஏன் பரோட்ச ஞானமும் அபரோட்ச ஞானமும் விஷயம் ஒண்ணுதான். அதுதான் இருக்கு. பரோட்சம் அபரோட்சம் சப்தத்தினால சொல்றதெல்லாம் பரோட்ச ஞானம் தானே. இல்ல இல்ல இல்ல, இது என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, பிராந்தி வந்திருக்கு ஒருத்தனுக்கு. பசுமாட்டு சுருங்கம்னு பசுமாட்டு தலையில கொம்பு இருக்குன்னு. ஆமா, நான் பிரத்யட்சம்னு சொல்லவே இல்லையே, பரோட்ச ஞானம் தான் ரெண்டும். ஆனா இந்த பரோட்ச ஞானத்துல என்ன வித்தியாசம்னா, மாட்டு கொம்புன்னு சொன்னதுமே மாட்டுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னா ரைட், கரெக்ட் தருங்க. அதே மாதிரி முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னா ரைட்டுட்டான். ஏன்னா இவங்கிட்டது ஆப்போசிட் இன்ஃபர்மேஷன் இல்லையே. உங்க மனசு எப்படின்னா, அல்ல சதரவே நான் சொன்னதெல்லாம் ஒத்து போயிட்டு. அதான் ஸ்வப்பிரகாசம், ஞான ஸ்வப்பிரகாசத்துல லட்சணம் என்ன, நான் சொல்றதெல்லாம் அல்ல சதர்வைஸ் யூ ஃபீல் இட், ஒத்துக்கிறேன். ஆனா உங்க மனசுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குவேனால் அப்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கு. முயலுக்கு கொம்பு இல்லைங்கிற ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சது ஏனால் முயல் கொம்புன்னு நான் சொன்னா அப்புறம் நீங்க சந்தேகப்படுவீங்க, இவர் பைத்தியமா இல்ல நான் பைத்தியம், நமக்கு என்ன ராங் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இருக்கோமான்னு. ப்ரீகன்சீவ்டு நோஷனோட உங்களுக்கு மனசுல இருந்தா அதை நான் சொல்றது ஏறாது. ஜெனரலா நம்ம மனசுடைய சுபாவம். அதனாலதான் இவர் முன்னால் என்ன சொல்றாரு, முயலுக்கு கொம்பு இல்லை என்கிறது அறியாத மனுஷனுக்கு அவனுக்கு இப்ப எதை சொன்னாலும் எடுத்துப்பான். அப்ப என்ன, பசுமாட்டு கொம்பு இருக்கு எடுத்துட்டான், முயலுக்கு கொம்பு இருக்கு சரின்னு எடுத்துட்டான். ஆனா இதுல என்னென்ன, பசுமாட்டு கொம்பு இருக்குங்கிறது ரியல் நாலேஜ். ஏன்னா பசுமாட்டு கொம்பு இருக்கு, இருக்கிற கொம்பை இருக்குன்னு சொன்னான், அது சர்வேங்க. முயலுக்கு கொம்பு இல்ல, கொம்பு இருக்குன்னு சொன்னா இவனும் அறிந்தான். இது என்னது, பிராந்தி. அது ஏன பும்சா சசே ஸ்ருங்காபாவா ந அவகதா தஸ்ய கோஸ்ருங்கம் இது வாக்கியாதிவ சசசுங்கமஸ்தி இது வாக்கியாதபி பிராந்தி தர்சனா. அவன் சொன்னா, சார் சசசுருங்கம் அப்படின்னு நீங்க அஸ்திங்கிற இந்த வாக்கியத்துல அர்த்தமே ஆகாது சார். அவனுக்கு பிராந்தி வரும்னு நான் சொன்னா, இவனு சொன்னா அவனுக்கு அந்த வாக்கியத்துல அர்த்தமே வராது சார் அப்படிங்கிற. எப்படி அப்படின்னு வியாகரண கடதர்ஷனா, இதை காதல கேட்டிருக்கேன் இல்லையா, கடதர்ஷ் அப்படின்னு. இது மகேஸ்வர சூத்திரம், சாதாரண இல்லை, மகேஸ்வரன் உடுக்க அடிச்சு அதனால அந்த சூத்திரம்.
ஐவன் ஏவம் ஐயவ ஐவர் லன் ஞமகணனன் ஜபங் கடதட் கபகடட் கபடட் கபை சட்டசர் ஹல் அப்படின்னு 14 சூத்திரங்கள். இல்ல கடதட்டுன்னு சொன்னா காதுல விழுந்தது. விழுந்த பிறகு என்ன சார் அர்த்தம் புரிஞ்சதுன்னா கடதட்டுன்னு புரிஞ்சதுன்னா ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் இவன் பிரத்யாகாரங்கள்லாம் பார்த்து அதுக்கு என்னதுன்னு சொன்னா புரியுமே தவிர ஜென்ரலி ஒரு மனுஷன் போய் கடதட்டுன்னு சொன்னாதான் புரியுமோ? அது மாதிரிதான் சட்டசம் சொன்னா புரியாதுன்ட்டான். இப்ப என்ன சொல்ல போறேன்? நகி கடதட்டாதி சப்தவத் அத்திர பதார்த்த அனுபஸ்தாபகத்துவம். கடதட்டுன்னு சொன்னா அதுல பதமோ பதார்த்தமோ நமக்கு தெரியல. கடம்னு சொன்னா அந்த குடத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியறது. யானைன்னு சொன்னா யானை என்னதுங்கிற ஒரு பொருள் நமக்கு புரியுறது. ஆனா கடதட்டுன்னு சொன்னா ஒரு பொருளும் புரியல. அதே போலதான் சட்டசங்கம்ங்கிறது புரியலேன்னு சொல்லப்படாது. நம்பர் 1. ரெண்டாவது என்ன, நவா குண்டமஜாஜினம் இத்தியாதிவது அன்வய அபோதகத்துவம். குண்டம், குண்டம்னா ஓட்டைன்னு அர்த்தம். அக்னி குண்டம் நெருப்பு எரிக்கக்கூடியதான ஒரு ஓட்டை. குண்டம்னு பதத்துக்கு ஓட்டை. சாதாரண தமிழ்லயும் இந்த பதம் சொல்ற. குண்டம்னா ஒரு ஓட்டை. அதுக்கப்புறம் என்ன, அஜா. அஜானா நம்ம கருந்தது பெண்ணாடு. அஜினம் மாந்தோல். மொத்தம் இப்படி ஒரு வாக்கியத்தை யூஸ் பண்ண குண்டமஜாஜினம் அப்படின்ட்டு. என்ன பைத்தியமோ ஏன் தான் இப்படி சொன்னேன். இது என்ன, இது என்ன, ஒரு பதம் இன்னொரு பதத்தோட ஒட்டலை சார். அதனால யூ டோன்ட் கெட் தி மீனிங். ஒரு வாக்கியமானது நமக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லணுமே ஆனால் அந்த வாக்கியத்துல என்ன இருக்கணும்? ஆகாங்ஷை இருக்கணும், யோக்கியத்தை இருக்கணும், சந்நிதி இருக்கணும். இந்த 3 தான். தாற்பரிய ஞானம் சில பேர் சொல்லிருக்க வேண்டாம்னு. இப்ப என்னாச்சு, அதுல இன்டென்ஷன் ஸ்பீக்கர் நமக்கு அவர் என்னத்தான் சொல்றார் அப்படின்னு சொன்ன அந்த பதங்கள்ல தி வேரியஸ் வேர்ட்ஸ் இன் தி சென்டென்ஸ் அது என்ன இருக்கணும்? ஒரு பதம் இன்னொரு பதத்தோட சேரக்கூடியதா இருக்கணும். யோக்கியத்தை. நெருப்பால் நினைக்கிறான், புரியுமா சார்? நெருப்புக்கு நினைக்கக்கூடியதான யோக்கியத்தை இல்லை. ஸோ அந்த யோக்கியத்தை இருந்தா தான் டோட்டல் சென்டென்ஸ் மீனிங் புரியும். அதே போல ராமன் அப்படின்னு சொன்ன என்னாச்சு ராமனுக்கு அப்படின்னு கேட்பேன். ராவணனை ஆலிங்கனம் பண்ணிட்டாரா? இது ஒரு டவுட் வரும். ஸோ நீங்க அந்த வேர்டு வர வர அடுத்த வேர்டுக்கு வாட் ஹேப்பன், வாட் ஹேப்பன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் ஆகாங்ஷான்னு பேர். எப்ப இந்த ஆகாங்ஷம் முடியறதோ சென்டென்ஸ் இஸ் ஓவர். ராமஹா ராவணம் ஜகானா. சரி போட்டோம். அடுத்த சென்டென்ஸ் சொன்னா சொல்லுங்க, நான் வாய் கொண்டு இருக்கோம். இது ஆகாங்ஷான்னு பேர். பரஸ்பர அன்வய அனனுபாவகத்துவம். எந்த பொருள் எந்த வார்த்தையானது பக்கத்துல வார்த்தை இல்லாத போனால் நமக்கு அனுபவம் வராதோ, வந்து தொக்கி நிக்குமோ, அப்புறம் என்ன நிக்குமோ, இது ஆகாங்ஷ. ஆகாங்ஷ வேணும், யோக்கியத்தை வேணும், சந்நிதி வேணும். ராமன் அப்படின்னு சொல்றது ஒரு 10 நிமிஷம் அந்த ராவணன் நீ போயிட்டு வர நான் தூங்க 2 சென்டென்ஸ்க்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேசணும். அது போல சில பேர் பேசினா ரொம்ப வேகமா பேசுவார் சார். ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கெல்லாம் அவர் போட்டோம், அவர் போயிட்டு நமக்கு என்ன தூங்கி விடும். ஸோ பேசுறப்ப என்ன, நைதர் டூ ஃபாஸ்ட் நாட் டூ ஸ்லோ. ரொம்ப ஸ்லோவா இருந்ததுன்னா நமக்கு அழுத்து போயிடும் மனசுக்கு. விவகாரம் என்ன, இந்த 3 இருக்கணும். இந்த குண்டம் அஜா அஜினம்ங்கிற பதத்துல ஆகாங்ஷையே இல்லை. அதனால சென்டென்ஸ் மீனிங் வராது. அது அன்வய அனுபபத்தி. குண்டம் அஜாஜனம் இத்தியாதிவது அன்வய அபோதகத்துவம். இப்படி அயோக்கியதா ஜானாபாவஸ்தா அயோக்கியதா ஜானமும் இல்லை என்று யோக்கியதா பிரமோவா ஆகாங்ஷாதி சாமகிரி தத்ரீகீனஸ்ய சத்வாத். நீ சொன்னதெல்லாம் இல்லப்ப, அவைகள்லாம் இருக்கு. அந்யதா பிரதீத்யபாவ பிரசங்கா இது இல்லைன்னா தோணவே தோணாது என்று வருமேயானால் அதற்கு பதில் சொல்றார். இத அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம்னா இன்னைக்கு 8ஆம் தேதி, அடுத்தது 15ஆம் தேதி. 15ஆம் தேதி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு வச்சிருந்தா ரொம்ப சிரமம். நாம வந்துடலாம் எல்லாரும். ஒண்ணு ஸ்திரீகள் வர முடியாது. இன்னைக்கு யாரும் ஸ்திரீகள் வரல, அது வேற ஸ்திரீகள் இருந்தாலும் அன்னைக்கு கிளம்புறதுன்னா கஷ்டமாகும். அதனால 15ஆம் தேதி கிளாஸ் இல்லை, 22ஆம் தேதி மேல் கிளாஸ். அடுத்த கிளாஸ் 22.